அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சாமணீஷ் மணிகண்டன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக அடுத்த 180 நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இறைவன் உங்களுக்கு துணை நிற்கப் போகிறார். சிவபெருமான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றம்தான் இனி வரக்கூடிய காலம். ஆனால் இதில் நீங்கள் நிதானமாக சில விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் நிதானம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறதில்ல, பணம் வாங்கிறதில்ல, ஜாமீன் கையெழுத்து போகிறதில்ல, ட்ரேடிங், சூதாட்டம், இது மாதிரி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, ஆபத்து நிறைந்தது, ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள், இதில் செல்லாதீர்கள். இதை தவிர்த்துட்டு உழைப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களது வெற்றியை இந்த உலகில் யாரும் தடுக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். இது நான் சொல்லவில்லை, உங்களுக்கு பிடித்த இறைவன் என் மூலமாக சொல்கிறார். ஏனென்றால் குழந்தை, இந்த காலகட்டம் கலியுகம். ஒரு மனிதனுக்கு கர்ம வினைகள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அந்த கர்ம வினையை பணத்தை இழந்து அழுது கவலைப்பட்டு கோபப்பட்டு வருத்தப்பட்டு தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அதனால் நீ பொறுமையாக நிதானமாக இருந்துவிட்டால் உனது வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் அடைய முடியும். கோச்சார ரீதியாக ராகு பகவான் என்ற வீட்டுக்கு புத்தியை கெடுக்கக்கூடிய புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் நெருப்பு செவ்வாயுடைய வீட்டில் புத்தியை கெடுத்து ஒரு குழப்பமான மனநிலையில் முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். அவசரப்பட்டால் வலிகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்திவிடும். இந்த இடத்தில் நிதானம் என்பது மிக மிக அவசியம். புரிந்து கொள்வீர்கள். அவசரப்பட்டால் வலிகளை கொடுத்துவிடும். ஏனென்றால் திரிகோண அமைப்பில் புதன் அமர்ந்திருக்கும் பொழுது பயம், கவலை, கோபம், ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் நமக்கு எதிராகவே செயல்படக்கூடிய நிலை, இவை அனைத்தையுமே ஏற்படுத்தி துன்ப நிலையை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த துன்ப நிலை உங்களுக்கு வலிகளையும் வேதனைகளையும் வெறுப்பும் அதிகப்படியாக கொடுத்து கொண்டே இருக்கும். எதிர்மறை மனிதர்கள், எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். அவர்களிடம் கொஞ்சம் தள்ளி பொறுமையாக நிதானமாக நீங்கள் கையாள வேண்டும். புதன் உங்களுக்கு புத்தியை கெடுத்து ஆசையை தூண்டி விடுவதற்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிறைந்த தொழிலில் ஒரு 50 லட்சம் லாபத்தை ஏற்படுத்துவார். 1 கோடி வருமானத்தை ஏற்படுத்துவார். 2 கோடி வருமானத்தை ஏற்படுத்துவார். 3 கோடி வருமானத்தை ஏற்படுத்துவார். அப்படியே கொடுத்துட்டு அப்படியே 5 கோடி அப்படியே பறித்து கொள்வார். அப்போ 3 கோடி சம்பாதிச்சிட்டிங்க, ஆனால் 5 கோடி பறிச்சிட்டாலும் 2 கோடி நஷ்டத்தில் இருக்குது. இந்த 2 கோடி நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேனே. ஏனென்றால் இது அனுபவ ஜோதிடம். நேரடியாக சுயஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருப்பவர்கள் இந்த நிலையில் இருக்கிறது. இப்படி தான் அது நிகழும். எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியது, மேலும் மேலும் துன்பம் நிலையை கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும். ஓகேங்களா? நிதானமாக பொறுமையாக கையாள வேண்டும். சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்பியும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். பெண்களுக்கான உடைகள் அனைத்து விதமான மெட்டீரியல்களும் இந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புவாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடம் பார்க்குறதுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க. இந்த நம்பர் என்னுடைய நம்பர் இல்லை. என்னுடைய நம்பர் 7871 வரும். என்னுடைய நம்பர் 78 71 61 76 77. ஓகேங்களா? கடைசியாக சொல்கிறேன் என் நம்பரை கூட திருப்பி. இப்போ இந்த புதனும் ராகுவும் இரட்டை வேடம் பட வைக்குது. அதே சமயம் அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில்
உடல் ரீதியான தொந்தரவு முக்கியமாக வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த புதன் ராகுடைய டச் எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். சுய ஜாதகத்துலேயும் சரி, கோச்சாரத்தில் அது இருக்கும்போது இந்த அமைப்பை கொண்டு போகும் திரிகோணத்தில். அப்போ வந்து அந்த திரிகோண அமைப்போடைய நிலைக்கு ஏற்பு இந்த விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த திரிகோண அமைப்புன்னு நான் சொன்னது வந்து ராகு வந்து புற்றுநோய், நிறைய கேன்சர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. இப்போ புகையிலை போடுவதோ, புகை பழக்கம், சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம், குடி பழக்கம், இன்னும் சில பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது. பெண் சார்ந்த விஷயம், ஆண் சார்ந்த விஷயம், அது வந்து மனசை வந்து சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுக்கும். அது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் டீல் பண்ணணும். ஏன்னா உங்களை அறியாமல் எதிர்மறை மனிதர்களுடைய பேச்சை கேட்டு சில முடிவுகளை எடுக்க வைக்கும். எதிர்மறை மனிதர்களின் பேச்சை கேட்டு சில முடிவுகளை எடுக்க வைக்கும். இது உங்களுக்கு மேலும் எதிர்மறை சிந்தனையை ஏற்படுத்தும். ஒரு மனிதனின் சிந்திக்கக்கூடிய திறனை பாதித்து விட்டாலே அந்த மனிதன் நேர்மறை எண்ணங்களுக்குள்ளும் நேர்மறை சிந்தனைக்குள்ளும் போக முடியாது. இது 2 கேட்டகரி இருக்காங்க. எதிர்மறை மனநிலையில் இருக்கக்கூடிய கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. நல்லவங்க வந்து அழுதுகிட்ருப்பாங்க, பயந்துட்டுருப்பாங்க, ஏன் இறைவன் எனக்கு இப்படி துன்பம் கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் தப்பு பண்ணுவான் தான். இதெல்லாம் வந்து இப்போ டெம்பரவரியாக ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் எதிர்காலத்தில் அதோடைய விளைவுகளை வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். எதிர்மறை மனிதர்கள், எதிர்மறை எண்ணங்கள், செயல்கள், இவை அனைத்தும் உங்களை மேலோங்கி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் எதையும் இந்த இடத்துலையும் பேசிடாதீங்க. ஏனென்றால் உங்களை அறியாமல் வார்த்தைகளை விட வைக்கும், எதிர்மறை சிந்தனையை ஏற்படுத்தும். எதிர்மறை மனிதர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். சில செயல்கள், சில எதிர்மறை எண்ணங்கள் உங்களை அறியாமல் வார்த்தைகளையும் பேச்சுக்களையும் ஏற்படுத்த வைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான சூட்சமம் என்னென்னா, ராகு புதன் திரிகோண அமைப்புன்றது சொல்லியிருக்கேன். இதில் வந்து புதனுடைய நிலைக்கு வந்து பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க, மகாலட்சுமி வழிபட்டு அதுக்கப்புறம் பெருமாளை வழிபடுங்க. அங்கே வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை, மாரியம்மன், காளியம்மன், வாராகி இவங்களை யாராவது ஒருத்தவங்களும் வழிபடுங்க. உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவ் எனர்ஜியும், உயர்ந்த வாழ்க்கையும், உயர்ந்த சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு மேலும் நேர்மறை வழிகளை உண்டாக்கும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை கடன் சார்ந்த விஷயங்களிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு, புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய சிந்தனை, நற்சிந்தனை கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள். அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை நிலை, தரம், செயல்கள், எண்ணங்கள் மேலோங்கி செல்லும். மிக முக்கியமாக குரு நின்ற வீட்டுக்கும் தன் வீட்டை பார்க்கும்போது சூரியன், புதன் அடுத்தடுத்த நிலையில் சூரியன் வந்து அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வரக்கூடிய இடம். சூரியனும் குருவும் ஒரே நேரத்தில் டச் ஆவாங்க. அடுத்த 180 நாளில் ஒரே இடத்துல டச் ஆவாங்க. அது டச் ஆகும்போது 4, 8, 12 இப்படி இந்த அமைப்பு, அதாவது வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இருந்தால் முழுமையாக விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகள், தூக்கம், நிம்மதியான தூக்கம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, உயர்ந்த நிலை, உயர்ந்த சிந்தனை, இன்னும் மேலும் மேலே மேலே வெற்றின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இதில் ரொம்ப ஒரு முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூட்சம ரகசியம் என்னவென்றால், பொருளாதார ரீதியாக மன உறுதியை ஏற்படுத்தும் விதமாக வருமானங்கள், வழிகள், வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மேலும் நற்சிந்தனையும் நற்க குணங்களையும் உங்களுக்கு ஏற்பட உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். இதுக்கிடையே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால்,
நீங்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக பலனை உங்களுக்கு அளிப்பேன். ஜாதகம் பார்க்க நினச்சா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அடுத்தது நீங்கள் இந்த காணொலிக்கான நன்கொடை ஏதாவது விரும்பினா இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். கட்டாயம் எதுவும் இல்லை, விருப்பப்பட்டால் அனுப்பலாம். இந்த காணொளி உபயோகமாக இருக்கிறது என்று நினைத்தால், மற்றவர்களும் பயன்பட வேண்டும் என்று நினைத்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.